ஓகே பிள்ளைகளே, நம்ம இப்போ 359 பார்ப்போம். 48வது ஆசியார் கூட்டமைப்பில் உச்சி மாநாடு 2026 நடைபெற்ற இடம் எது? பிலிப்பைன்ஸ் செபு என்ற இடத்துல நடைபெற்றது. இந்த ஆண்டுக்கான 2026 உலக தொழிலாளர் தினத்தின் கருப்பொருள் என்ன? ஆரோக்கியமான உளவியல் சமூக பணிச்சூழலினை உறுதி செய்தல். அண்மையில் நமது நாட்டிற்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்ட மாலைதீவு நாட்டின் ஜனாதிபதியின் பெயர் என்ன? முகமது முய்சு. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தில் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்திற்கு பொறுப்பான தற்போதைய அமைச்சரின் பெயர் என்ன? கிருஷாந்த அபேசேன. அரசாங்கத்தின் டிஜிட்டல் பொருளாதார உத்திகளில் ஒரு முக்கிய அங்கமாக பொதுத்துறை முழுவதும் டிஜிட்டல் மயமாக்கும் பொருட்டு ஆரம்பிக்கப்பட்ட திட்டத்தின் பெயர் என்ன? PIC NET. இலங்கையில் முதல் பெண்களுக்கான கருத்தரிப்பு குறைபாடு மருத்துவ அலகு அண்மையில் எந்த அரச வைத்தியசாலையில் நிறுவப்பட்டது? கராப்பட்டிய ஜேர்மன் இலங்கை நட்புறவு வைத்தியசாலை. இந்த ஆண்டு ஜனவரி தொடக்கம் மே வரையான இதுவரையான காலப்பகுதியில் நாட்டிற்கு வருகின்ற சுற்றுலா பயணிகள் எண்ணிக்கை எத்தனை? 9 லட்சம். அண்மையில் அரசாங்க குழந்தைகள் பராமரிப்பு மையம் ஒன்று எங்கு திறந்து வைக்கப்பட்டது? பத்திரமுள்ள. அண்மையில் காலமான முன்னணி ஆங்கில ஊடக நிறுவனமான CNN தொலைக்காட்சி நிறுவனர் பெயர் என்ன? டெட் ட்ரெனர். உலகில் முதல் பௌத்த துறவி மனித ரோபோவினை அறிமுகப்படுத்திய நாடு தென் கொரியா. கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தின் கீழ் கட்டுமான கழிவுகளினை முறையாக நிர்வகிப்பதற்கான மறுசுழற்சி மையம் ஒன்று அண்மையில் எங்கு திறந்து வைக்கப்பட்டது? எக்ஹாலா. சீனாவில் நடைபெற்ற 6வது ஆசிய கடற்கரை விளையாட்டுப் போட்டிகள் 2026 மகளிர் 50 கிலோ எடைப்பிரிவில் தங்கப்பதக்கத்தை வென்ற இலங்கை மல்யுத்த வீராங்கனையின் பெயர் என்ன? நிபுணி வசன. அண்மையில் நமது நாட்டிற்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்ட வியட்நாம் நாட்டின் ஜனாதிபதியின் பெயர் என்ன? டோலாம். கல்வி வலயங்களின் எண்ணிக்கை 100, கல்வி கோட்டங்களின் எண்ணிக்கை 312, அரசு பல்கலைக்கழகங்கள் 17, ஆசிரியர் பயிற்சி நிலையம் 112, ஆசிரியர் கலாசாலை 8, திறந்த பல்கலைக்கழகம் நிறுவப்பட்ட ஆண்டு 1980, இலங்கையின் கல்வி எழுத்தறிவு வீதம் 9333, கட்டாய கல்வி சட்டம் அறிமுகமான ஆண்டு 1998, இலவச கல்வி நடைமுறை வந்த ஆண்டு 1945, இலவச சீருடை திட்டம் ஆரம்பித்த ஆண்டு 1903 அப்ரமேதாசாவின் காலப்பகுதியில் ஆரம்பிக்கப்பட்டது. இலவச பாடநூல் திட்டம் ஆரம்பித்த ஆண்டு 1980 ஜெயவர்தன ஜனாதிபதியாக இருந்த காலப்பகுதியில் கிடைக்கப்பெற்றது. தேசிய கல்வி ஆணையம் ஆணைக்குழு NEC உருவான ஆண்டு 1991. மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் கோட்பாட்டை முன்வைத்தவர் யார்? ஹாவர்ட் ஹார்னர். எடியூகேஷன் இஸ் த மோஸ்ட் பவர்ஃபுல் வெப்பன் என்றவர் யார்? நெல்சன் மண்டேலா. 5V கற்றல் முறையை அறிமுகப்படுத்தியவர் ரோஜர் பைசி. பீடியாலஜி ஆஃப் த ஆபரேட்டர்ஸ் நூலாசிரியர் பவுலோ ஃப்ரையர். NIE என்றால் என்ன? நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் எஜுகேஷன். NEC என்றால் என்ன? நேஷனல் எஜுகேஷன் கமிஷன். UCG என்றால் என்ன? யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன். யுனெஸ்கோ தலைமையகம் உள்ள நாடு பிரான்ஸ். TVC என்றால் என்ன? டெர்ஷரி அண்ட் வொகேஷனல் எஜுகேஷன் கமிஷன். தற்போதைய கட்டாய கல்வி வயது வரம்பு 5-16. SBA என்றால் என்ன? ஸ்கூல் பேஸ்ட் அசஸ்மெண்ட். ZDE என்றால் என்ன? ஜோனல் டைரக்டர் ஆஃப் எஜுகேஷனல். உலகில் முதல் பல்கலைக்கழகம் எது? யூனிவர்சிட்டி ஆஃப் பொலங்கன இத்தாலி. இலங்கை முதல் பல்கலைக்கழகம் எது? சிலோன் யூனிவர்சிட்டி. NSBM அமைந்துள்ள இடம் ஹோமாகம பிட்டிப்பனையில. திறந்த கல்வி வழங்கும் பல்கலைக்கழகம் எது? ஓபன் யூனிவர்சிட்டி ஆஃப் ஸ்ரீலங்கா. PISA என்பது எதற்கான மதிப்பீடு? மாணவர் திறன் மதிப்பீடு. சரி, இப்ப உங்களுக்கு இவ்வளவு 400 கொஸ்டின் கிட்ட வந்திருக்கு ஜெனரல் நாலேஜ்ல. இதுக்கு மேலே இது இன்னும் தேடி எடுக்கிறது கொஞ்சம் டைம் நமக்கு போதே. ஆனா இது மேக்சிமம் பார்க்கக்கூடிய எல்லா கொஸ்டினுமே இதுல இருக்கு. இவ்வளவுத்தையுமே நீங்க படிச்சா அநேகமா போதும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னும் சில என்ன சொல்ற, நான் இப்ப உங்களுக்கு தெரியும், இப்ப நீங்களும் பாப்பீங்க ஃபேஸ்புக் மற்ற அந்த சமூக வலைத்தளங்கள்ல சில பொதுவான விஷயங்கள் எல்லாம் போடுறாங்க. அப்படி போட்ட சில விஷயங்கள் நான் உங்களுக்காக எடுத்து வச்சிருக்கிறேன். அதை ஒரு வீடியோ கிளிப்பா நான் போடுறேன், இதுக்கு பிறகு போடுவேன். அதை நீங்க பார்த்து படிச்சுக்கோங்க, சரியா? ஓகேவா? அதை நான் உங்களுக்கு சென்ட் பண்ணி வைக்கிறேன், நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. சரி, ஓகேவா? ஓகே, நம்மளோட கிளாஸஸ் எல்லாமே இதோட ஃபினிஷ்ட் ஆகுது. எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். நல்லா போய் எக்ஸாம் செஞ்சுட்டு வாங்க. செய்யாதாக்கள் இன்னும் அடுத்த எக்ஸாம்களுக்கும் படிக்கிறதுக்கு ரெடி ஆகுங்க. அடுத்தது கமநல எக்ஸாம் அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்டால கால் பண்ணிருக்கு. ஈஸ்டர்ன் ப்ரொவின்ஸ்ல நிறைய ஹார்டர் இருக்கும், 9-10 ஹார்டர் கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணுங்க, விடாதீங்க. எல்லா டிகிரியுமே போடலாம் தானே, அப்ப ஏன் விட போறீங்க? 7 மணி ட்ரை பண்ணி பாருங்க, கட்டாயம் இல்லை, உங்களோட விருப்பம். சரியா? ஓகே, தேங்க்யூ, பாய், ஆல் தி பெஸ்ட்.